தேவனுடைய பிள்ளைகளே, மீண்டுமாய் இந்த மாலை பொழுது வேளையில் கர்த்தருடைய திரு சமூகத்தில் நின்று கொண்டு ஆங்காங்கே தன்னுடைய இல்லங்களிலே அமர்ந்திருந்து கர்த்தருடைய ஓய்வு நாளை அனுசரிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திற்குள்ளாய் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த ஓய்வு நாளின் மாலை வேளையிலே தேவனை துதிக்கும்படியாக நாம் ஆராதிப்பதற்காக நம்முடைய பெரிய பாடல்பத்தில் 304வது பாடலை பாடுவோம். துன்பம் உன்னை சூழ்ந்தலை கணித்தாலும், இன்பம் இழந்தேன் என்று எண்ணி சோர்ந்தாலும், எண்ணிப்பார் நீ பெற்ற பாக்கியம். 304வது பாடலை ஆராதனை ஆரம்ப பாடலாக நாம் பாடுவோம். துன்பம் உன்னை சூழ்ந்தலை கழித்தாலும், இன்பம் இழந்தேன் என்று நீ சோர்ந்தாலும், எண்ணிப்பார் நீ பெற்ற பேராசீர்வாதம். கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தரும். எண்ணிப்பார் நீ பெற்ற பாக்கியங்கள், கர்த்தர் செய்த நன்மைகள் யாவும் ஆசீர்வாதம். எண்ணுவோவென்றால் கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தரும். காவலை மைகள் நீக்கும்போதும், சிலுவை உனக்கு பழுவாகும் போதும், எண்ணிப்பார் நீ பெற்ற பேராசீர்வாதம். கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தரும். எண்ணிப்பார் நீ பெற்ற பாக்கியங்கள், கர்த்தர் செய்த நன்மைகள் யாவும் ஆசீர்வாதம். எண்ணுவோவென்றால் கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தரும். ஆகோர துன்பங்கள் உன்னை சூழ்ந்தாலும், அதைரியப்படாதே கர்த்தருள் பக்கம். அநேகமாய் நீ பெற்ற சிலாக்கியங்கள், தூதர் உன்னை தேற்றுவார் பிரயாணத்தில். எண்ணிப்பார் நீ பெற்ற பாக்கியங்கள், கர்த்தர் செய்த நன்மைகள் யாவும் ஆசீர்வாதம். எண்ணுவோவென்றால் கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தரும். கண்களை மூடி அவரும் ஜெபம் செய்வோம். எங்களை அன்பாய் நேசிக்கிற அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான ஓய்வு நாளில் ஆரம்ப வேளை மாலை பொழுதில் கர்த்தருடைய திரு சமூகத்திலே நாங்கள் ஆங்காங்கே இருந்து தேவனுடைய நாமத்தை துதிக்கும்படியாக ஆண்டவரே, கர்த்தருடைய பரிசுத்த ஓய்வு நாள் எந்த விதத்திலும் ஆண்டவரே எங்களிடத்திலிருந்து வழி விலகி போய்விடாதபடி, நாங்கள் ஆண்டவரே என்ன சூழ்நிலையில் வந்தாலும் அதை மறந்து விடாதபடி உம்மை ஆராதிக்கவும் உம்மை தொழுது கொள்ளவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வனமாயிற்று. அவங்க அங்கே இல்லங்களில் இருந்து ஆண்டவரை தொழுது கொள்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த நாளின் ஆராதனையை ஆசீர்வதித்தாங்க. நாள் முழுவதும் எங்களோடு கூட இருந்த எங்கள் பரலோகத்தின் தெய்வமே, இன்னொரு ஓய்வு நாளின் ஆரம்ப வேளையும் காண செய்திருக்கிறீங்க. இந்த நாளிலும் இந்த ஓய்வு நாள் ஆரம்பம் முதல் முடிவு பரியந்தம் உடைய பிரசன்னத்தினால் வழிநடத்தும்படியாயிற்று ஜெபிக்கிறோம். நாங்கள் கேட்கிற செய்தியும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிற ஜெபங்கேடும் நல்ல பிதாவே, ஆமென். சொல்லுடைய நடபடியின் புஸ்தகம் 27வது அதிகாரத்தினுடைய சில சுருக்க சாராம்சங்களை உங்கள் மத்தியிலே நான் அதை கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறேன். முதலாவதாக நாம் 20வது வசனத்தையும் 21வது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 27வது அதிகாரம் 20, 21. அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்து கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தபோது பவுல் அவர்கள் நடுவில் நின்று
மனுஷரே, இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதாய் இருந்தது என்று சொல்லி வாசிக்கிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அதிகாரத்தில் பவுலனுடைய வாழ்க்கையில் எப்படி ஆண்டவரை அவன் ஏற்றுக்கொண்டான். 26வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, அகிரிப்பா ராஜாவின் நாட்களில் பவுலுக்கு கிடைக்கப்பட்ட உத்தரவாதம் என்ன என்று சொன்னால், இயேசுவை அறியாமல் இயேசுவை துன்பப்படுத்தின அந்த பவுல் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அந்த வாய்ப்பை அவன் பெறும் பொழுது, எப்பொழுது அவன் கிறிஸ்துவை அறிந்து கொண்டானோ அதற்கு பின்பு அவனுக்கு உபத்திரவம் வருகிறது. ரோமர்கள் தம்முடைய மகனை எப்படியாவது சிறைச்சேதம் பண்ணி அவன் அழைத்து சென்று தேவனுடைய ஊழியம் நடைபெறாதபடி இவ்வளவு நாட்களும் இவன் கிறிஸ்துவுக்கு எதிராக இருந்தவன் இப்பொழுது கிறிஸ்துவின் ஊழியத்தை செய்கிறான் என்று சொல்லி இவனை சிறைச்சேதம் பண்ணி கொலை செய்வதற்கு வகை தேடினார். தன்னுடைய சாட்சிகளை பவுல் சொல்கிறார். அவனுக்கு வந்து உபத்திரவத்தின் நாட்களில் எல்லாவற்றையும் அவன் சொல்கிறார். ஆனாலும் இந்த காலகட்டத்தில் இவனுடைய வார்த்தையை அவர்கள் கேட்க விரும்பவில்லை. இஸ்ரவேல் மத்தியில் தேவனுடைய சத்திய வேத வசனங்கள் அங்கிருந்து புறப்படும் பொழுது சவுலுக்கு ஏற்பட்ட இந்த உபத்திரவம் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஏற்பட்டிருக்கிறது. இந்த சவுலை சீதோன் பட்டணத்தில் இருந்து பிடித்து கொண்டு இவனை இத்தாலி தேசத்தில் அந்த ரோமாபுரிக்கு கொண்டு போக வேண்டும் என்று அவர்கள் பிரயாசப்படும் பொழுது, சவுல் கப்பலிலே பிரயாணப்படும் பொழுது சந்திக்கக்கூடிய அநேக காரியங்களை குறித்து இங்கே நாம் வாசிக்க முடியும். ஒவ்வொரு பட்டணம் தோறும் அவன் கடந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது. சூழ்நிலைக்கு ஏற்றபடியான செய்திகள் அங்கே கிடைக்கப்படுகிறது. பவுலோடு கூட சிறையில் இருக்கப்பட்ட அந்த கப்பல் பிரயாணப்படுகிற அந்த பிள்ளைகளுக்கு அநேக சம்பவங்களை குறித்து அவன் தன் வார்த்தையினாலே ஊக்கப்படுத்துகிறதை நாம் இங்கே அறிந்து கொள்ள முடியும். இந்த கடல் பிரயாணத்தில் கப்பலில் இருக்கும் பொழுது இவர்கள் புறப்படுகிற அந்த நோக்கம் ஒன்றாக இருக்கிறது, அங்கே நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்கள் ஒன்றாக இருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பவுல் என்பவன் சவுலாக இருக்கும் பொழுது உலகத்தோடு இருந்தான், கிறிஸ்துவுக்கு விரோதமாக இருந்தான், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பின்பு அவனுக்கு உபத்திரவங்கள் வந்தது. இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த உலகத்தாரோடு இருந்தோம், உலகத்தின் சூழலில் இருந்தோம், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம். இன்றைக்கு பவுல் கப்பலில் பிரயாணம் செய்கிறது போல இன்றைக்கு நாம் வீடுகளில் ஒரு கப்பலாக இருந்து கொண்டு பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறோம். அநேக நாட்கள் கடந்து விட்டது. சூரியனையும் பார்க்க முடியவில்லை, சந்திரனையும் பார்க்க முடியவில்லை, உறவுகளையும் பார்க்க முடியவில்லை, நண்பர்களையும் பார்க்க முடியவில்லை. எப்படிப்பட்ட ஒரு சிறை வாசகமாய் நீங்களும் நானும் இருக்கிறோம் என்பதை நிச்சயமாய் புரிந்து கொள்ள முடிகிறது. கட்டப்பட்ட பிள்ளைகளாய், ஒடுக்கப்பட்ட பிள்ளைகளாய், பரலோகத்தின் தெய்வத்தை நாம் அறிந்து தொழுது கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இன்றைக்கு நீங்களும் நானும் இருக்கிறோம். இந்த பவுலோடு சேர்ந்து பிரயாணப்பட்ட பிள்ளைகளை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது நாம் 27வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கலாம். புறப்படுகிற இடம் எத்தனை பட்டணங்களை அவர்கள் கடந்து போகிறார்கள். 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நாங்கள் இத்தாலியா தேசத்து கப்பல் ஏறி போகும்படி தீர்மானிக்கப்பட்ட போது பவுலையும் காவலில் வைக்கப்பட்டிருந்த வேறு சிலரையும் அகஸ்து பட்டணம் சேர்ந்த யூலியு என்னும் பெயர் கொண்ட 100க்கு அதிபனிடத்தில் ஒப்புவித்தார்கள். இந்த யூலியு என்ற 100க்கு அதிபனிடத்தில் பவுலை என்ன செய்கிறார்? சிறை சேதம் பண்ணி ஒப்படைக்கிறார்கள். அதிரமித்தம் ஊர்கப்பலில் நாங்கள் ஏறி ஆசிய நாட்டுக்கு கரைபிடித்தோட வேண்டும் என்று நினைத்து புறப்பட்டோம்.
மக்கதோனியா தேசத்து தெசலோனிக்கே பட்டத்தாராகிய அரிஸ்தாக்கு எங்களுடனே கூட இருந்தான். இந்த பிரயாணத்தில் மறுநாளில் சீதோன் துறைபிடித்தோம். யூலியு பவுலை பட்சமாய் நடப்பித்து அவன் தன் சிநேகிதரிடத்தில் போய் பராமரிப்படையும்படியாக அவனுக்கு உத்தரவு கொடுத்தார். இந்த செய்தியை நாம் வாசிக்கும் பொழுது சம்பாஷணைகள் அவர்களுக்குள்ளாய் நடந்து இருந்தாலும் ஒரு மனமகிழ்ச்சியற்ற சூழ்நிலை இந்த கப்பலுக்குள்ளாக இருந்ததை நாம் பார்க்க முடிகிறது. 19வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது 3ஆம் நாளிலே கப்பலின் தளவாடங்களை எங்கள் கைகளினாலே எடுத்து எறிந்தோம். ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த கப்பலில் பிரயாணப்படும் பொழுது அவர்களுக்கு ஏற்ற சூழ்நிலை அங்கே அமையவில்லை. இவர்கள் கண்டுபிடித்து போக வேண்டிய இடம் ஒன்றாய் இருந்தது. ஆனால் இவர்களை காற்றடித்து கொண்டு போன இடம் ஒன்றாய் இருந்தது. இன்னைக்கு நீங்களும் நானும் வீட்டிற்குள்ளே உட்கார்ந்து கொண்டு என்னென்ன திட்டங்களெல்லாம் நான் இதை செய்ய வேண்டும் என்று நினைத்தோமோ இது ஒன்றுமே நடைபெறவில்லை. இந்த கோடை விடுமுறை நாட்களிலே என்னுடைய சொந்த பந்தத்திற்கு போக வேண்டும், இயற்கையான காட்சியை பார்க்க போக வேண்டும், உறவுகளை பார்க்க போக வேண்டும், நல்ல ஊர் சுற்றணும் அப்படின்லாம் நம்ம நினைச்சோம். நினைத்தது ஒன்று, இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது ஒன்று. இந்த பவுலை எப்படியாவது அழைத்து ரோமாபுரிக்கு கொண்டு போக வேண்டும் நினைக்கும் பொழுது அங்கே காற்று வந்து அவர்களை எதிர்த்து செல்ல முடியாதபடி அந்த காற்று இன்னொரு பக்கமாக அவர்களை இழுத்து கொண்டு சென்றது என்று நான் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய நினைவு வேறு, நம்மளுடைய நினைவு வேறு. துன்பப்படுத்திக் கொண்டிருக்கிற அந்த கிறிஸ்து பவுலை தெரிந்து கொண்டார், அழைத்தார். ஒரு பிரகாசமான ஒளியை அவர் பெற்றார். அந்த ஒளியின் நிமித்தமாய் அவன் மனம் மாறும் பொழுது இந்த உலகம் மறுபடியும் அவனை மனமாற விடாதபடி, சத்தியத்தை சொல்ல முடியாதபடி தடை செய்தது. இன்றைக்கு நீங்களும் நான் கிறிஸ்துவுக்குள்ளாக வந்து அமர்ந்திருக்கும் பொழுது நமக்கும் இப்படிப்பட்ட உபத்திரவங்கள் வருகிறது. இப்பொழுது பவுலுக்கு இந்த உபத்திரவத்தின் மத்தியில் பரலோகத்தின் தெய்வம் ஒரு விடுதலையின் ஒரு சொப்பனத்தை, ஒரு தரிசனத்தை அங்கு கொடுக்கிறார். அதற்கு அவர்கள் கீழ்ப்படிந்து நடந்தால் உங்களுக்கு விடுதலை உண்டு என்று சொல்கிறார். எனக்கு அன்பார்ந்த விடுப்பில்லை, இன்றைக்கு நீங்களும் நானும் அடைக்கப்பட்ட ஒரு கப்பலிலே இருந்து கொண்டு இருக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது இந்த கப்பலில் இருந்து நமக்கு ஒரு விடுதலை உண்டு. நோவா கப்பலுக்குள்ளாக இருக்கும் பொழுது அவனுக்கு ஒரு விடுதலை கிடைத்தது. நீங்களும் நானும் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த கப்பலில் இந்த பவுலோடு சேர்ந்து சிறைவாசம் சென்ற பிள்ளைகளுக்கு பவுல் கொடுத்த ஆலோசனை, ஆண்டவர் எனக்கு என்ன கொடுத்தாரோ அதை கொடுத்தார், அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இதைத்தான் நானும் உங்களுக்கு சொல்லுகிறேன். 27வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கிறேன். ஆகிலும் திடமனதாய் இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். திடமனதாய் இருங்கள். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. திடமனதாய் இருங்கள். கப்பல் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிரயாண சேதம் வராது. வாழ்க்கையில் இந்த உலகத்தில் நம்ம பிரயாணப்படுகிறோம். உலகத்திலே என்ன சேதங்கள் வந்தாலும் உங்களுக்கு ஒன்றும் வராது. அதுதான் தேவனுடைய பிள்ளைகள். பவுல் சொல்றாரு, இந்த கப்பலுக்கு சேதம் வந்தாலும் உங்களுக்கு ஒன்றும் நிகழாது. நான் அமர்ந்திருக்கிற, அடைக்கப்பட்டிருக்கிற அந்த இல்லத்திற்கு எந்த சேதங்கள் வந்தாலும் சரீரமாகிய இந்த இல்லத்திற்கு எந்த சேதம் வராதபடி ஆண்டவர் நம்மை பாதுகாப்பாக வச்சார். 23வது வசனத்தில், ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், இதோ உன்னுடனே கூட யாத்திரைப்படுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார்.
எனக்கு அன்பானதோடைய பிள்ளைகளே, நாம் எல்லாரும் யாத்திரை பண்ணி கொண்டிருக்கிறோம். என்றைக்கு முடியும், எப்போ போய் சேருவோம், எப்போ நமக்கு இந்த விடிவு காலம் வரும், எப்போ நம்ம சுதந்திரமாக வெளியே வருவோம் என்று சொல்லி அந்த கப்பலில் பிரயாணப்பட்டு போய் கொண்டிருந்த பிள்ளைகள் என்றைக்கு போய் சேருவோம், எப்பொழுது நம்ம சேர்க்கப்படுவோம். கப்பலில் பல காற்றுகள் அடிக்கிறது, பல சம்பவங்கள் நடைபெறுகிறது, பஞ்சங்கள் வருகிறது, நல்ல ஆகாரங்கள் கிடைக்கல, நினைச்சதை சாப்பிட முடியல, நாங்கள் என்ன செய்ய போகிறோம். அதான் அங்கே சொல்கிறாரு பாருங்களேன், 21ஆம் வசனத்தை நம்ம ஏற்கனவே வாச பிரகாரமாய் அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தபோது, அநேக நாட்கள் நீ நினச்ச சாப்பாடை சாப்பிட முடியல. ஒரு வாரத்தில் போய் பார்த்தோம்னா சிக்கன் நூடுல்ஸு, அந்த நூடுல்ஸு, பர்கரு, என்னென்னலாமோ சாப்பிடுவோம். பலவிதமான ரைஸ் வகைகளை சாப்பிடுவோம். கிரில் சிக்கன், தந்தூரி சிக்கன் எல்லாம் போச்சு. ஒன்றும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை நாம் அடைக்கப்பட்டிருக்கிறோம். பஞ்சங்கள், ஆகார பஞ்சங்கள், நினைத்தது நடத்த முடியாத சூழ்நிலைகள். அன்பானதுடைய பிள்ளைகளை, பவுலுடைய வாழ்க்கையில் அவனோடு சிறைச்சேதம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் அந்த கப்பலில் போராடினாலும் பவுல் அவளுக்கு சொன்ன வார்த்தை, அந்த ஆறுதல், திடமனதாய் இருங்கள் என்று அவர்களுக்கு சொன்னார். கப்பல் சேதமானாலும் நீங்கள் சேதமாக மாட்டீர்கள். உலகத்தின் சம்பவங்கள், கொள்ளை நோய்கள் என்ன வந்து அழித்தாலும் தேவனுடைய பிள்ளைகள் ஒரு காலம் அவர்கள் சேதமடைய மாட்டார்கள். கர்த்தரை தேடுகிற பிள்ளைகள் சகலமும் நன்மைக்கு எதுவாய் அவர்களுக்கு நடைபெறும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாய் நீங்கள் திடமனதாய் இருக்க வேண்டும். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வாக்குத்தத்தம் நம்மை தேற்ற வேண்டும். இந்த பிரயாணத்திலே இந்த ஜனங்களை ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். பதினைந்தாவது வசனத்தில் வாசிக்கிறேன். கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு காற்றுக்கு எதிர்த்து போகக்கூடாதபடியினாலே காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம். ஏன்னா அவங்க போகக்கூடிய ஒரு நோக்கம் ஒன்றாக இருந்தது, நடைபெறலை. நீங்களும் நானும் நினைத்த காரியம் ஒன்றாக இருந்தது, இன்றைக்கு நடைபெறலை. என்ன செய்வது, என்ன பண்ணுவது, யோசித்து பாருங்கள். முடங்கி கிடக்கிறோம், ஒருவருக்கு ஒருவர் பார்க்க முடியல. ஊழியக்காரனை பார்க்கணுன்னு யாருக்கும் வாஞ்சை வருதா? வராது. திருச்சபை பார்க்கணும், இல்லை, முடியல. ஆசை இருக்குது. என்னுடைய விசுவாசிகளெல்லாம் பார்க்கணுன்னு ஆசை இருக்குது, வழியில் விட மாட்டேங்கிறாங்களே. சேதப்படுத்தக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் நம்மளை சேதமடையாது. ஆண்டவர் ஒரு நாள் நம்மளை ஒன்று கூட்டி சேர்ப்பார். எனக்கு அன்பானது விடைய பிள்ளைகளை, கர்த்தர் நிச்சயமாக சொல்வார், திடன் கொள்ளுங்கள், திடமனதாயிருங்கள், சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. பவுல் சொன்னது போல, இந்த இரவிலே கர்த்தர் எனக்கு காண்பித்த வெளித்ததின்படி உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் திடமனதாயிருங்கள். இப்பொழுது உங்களுக்கு நான் தைரியம் சொல்கிறேன், கப்பல் சேதமானாலும் நீங்கள் சேதமாக மாட்டீர்கள். இந்த உலகம் அழிந்தாலும், உலகத்தார் அழிந்தாலும், உலகத்தை நம்பி வாழாத தேவனை நம்பி வாழ்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நாளும் சேதமடையாதபடி அவர் வழிநடத்துவார். சேதமில்லாத ஒரு இடம் தேவனுடைய ராஜ்யம், அந்த ராஜ்யத்துக்கு அவர் வழிநடத்துவார். அப்படிப்பட்ட பெரிய மகத்துவமான பாக்கியத்தை கர்த்தர் ஒருவருக்கும் தரும்படியாக நாம் அவருக்கென்று ஜீவிப்போம், அவருக்கென்று நாம் ஆராதனை செய்வோம். அவர் நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார். அப்படிப்பட்ட பாக்கியத்தை தரும்படியாய் கர்த்தர் நம் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஆராதனையின் முடிவு பாடலாக 433வது பாடலை பாடுவோம். பெரிய பாடத்தில் 433வது பாடலை ஆறாவது முடிவு பாடலை பாடுவோம். அப்பொழுது நம்முடைய காணிக்கைகளை நாம் சேகரித்துக் கொள்ளலாம். 433வது பாடல். பூவினர் கந்தம் வீசும் சோலையாயினும் நல்ல தண்ணீர் ஓடும் பள்ளத்தாக்கிலேயோ
இயேசுநாதர் பின் சென்றே மோட்சம் நாடுவே. விண்ணில் சூடும் கிரீடம் நோக்கி ஓடுவேன். பின் செல்வேனே மீட்பர் பின் செல்வேனே. எங்கேயும் எப்போதும் பின்னே செல்லுவேன். பின் செல்வேனே மீட்பர் பின் செல்வேனே. இயேசு காட்டும் பாதையெல்லாம் செல்லுவேன். கார்மேகம் மேலே மூடும் பள்ளமென்றிலும் காற்றகோரமாக மோதும் ஸ்தானத்திலும் இயேசு பாதை காட்ட சற்றும் அஞ்சவே மாட்டேன். இரட்சகர் கை தாங்க தைரியம் கொள்ளுவேன். பின் செல்வேனே மீட்பர் பின் செல்வேனே. எங்கேயோ எப்போதும் பின்னே செல்லுவேன். பின் செல்வேனே மீட்பர் பின் செல்வேனே. இயேசு காட்டும் பாதையெல்லாம் செல்வேன். நாள்தோறும் இயேசுநாதர் கிட்டே சேருவேன். மேடானாலும் காடானாலும் பின் செல்லுவேன். மீட்பர் என்னை மோசமின்றி சுகமே காப்பார். விண்ணில் தாசரோடு சேர்ந்து வாழ்விப்பார். பின் செல்வேனே மீட்பர் பின் செல்வேனே. எங்கேயும் எப்போதும் பின்னே செல்லுவேன். பின் செல்வேனே மீட்பர் பின் செல்வேனே. இயேசு காட்டும் பாதையெல்லாம் செல்லுவேன். யாவரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இது அருமையான இரவு வேளைக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அன்புள்ள ஆண்டவரே, நீடிய பொறுமையோடு செல்ல வேண்டிய கப்பல் ஆண்டவரே நாங்கள் நினைத்து பிரயாணப்படுகிறது ஒன்றாய் இருந்தது. ஆனால் பிரயாணப்படுகிற சூழ்நிலை இன்றைக்கு ஒன்றாக இருக்கிறது. பவுல் ஆண்டவரே சிறைச்சேதம் முடிக்கப்பட்டு ஆண்டவரே தன்னுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து பிரயாணப்படும் பொழுது இத்தாலிய பட்டணத்திற்கு அவனை கடந்து கொண்டு போக வேண்டும் நினைத்தார்கள். அவர்கள் தண்டுவலிக்க நினைக்கும் பொழுது ஆண்டவரே தெய்வீக திட்டம் ஒன்றாக இருக்கும், மனுஷருடைய திட்டம் ஒன்றாக இருக்கும் சாமி. ஆனால் நாங்கள் எதை குறித்தும் இது பூலோகத்தை குறித்து கவலைப்படாதபடி பரலோகத்தின் தெய்வத்தை குறித்து ஆண்டவரை பரலோக ராஜ்யத்தை குறித்து நாங்கள் எங்களுக்கு ஆண்டவரை கவலைப்படுகிற பிள்ளைகளாக எங்களை மாற்ற முடியாது. ஆண்டவரே இந்த உலகத்தில் நாங்கள் திடன் கொள்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும், தைரியம் கொள்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். வீட்டிலே நாங்கள் முடங்கி கிடந்து எங்களுக்கென்று ஒன்றும் நடைபெறவில்லையே, நாங்கள் எப்பொழுது வெளியே வருவோம் என்று எண்ணம் ஆண்டவரே அந்த சிந்தனைகள் எங்களுக்குள்ளாக இருந்தாலும் தேவன் ஒருவரை மட்டும் நாங்கள் நினைத்து ஆண்டவரே துன்பப்பட்ட படுத்தின அந்த பவுலை ஆண்டவர் தெரிந்தெடுத்தது போல ஆண்டவரே துன்பப்படுத்தின அந்த மகனைப் போல எங்களையும் ஆண்டவரை தெரிந்தெடுத்திருக்கிறீங்க சுவாமி. இந்த உலகத்தில் உம்மால் அழைக்கப்பட்ட பிள்ளைகள் நாங்கள் சுவாமி. ஒரு காலத்திலே நாங்கள் சவுலை போல இருந்தோம், இன்றைக்கு நாங்கள் பவுலாக இருக்கிறோம் சுவாமி. அந்த பவுல் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது என்னவென்று சொன்னால் திடன் கொள்ளுங்கள், தைரியமாயிருங்கள், நம்முடைய மீட்பர் இருக்கிறார் என்று சொல்கிற அந்த நம்பிக்கை நம்மிடத்தில் வரும்படியாக ஜெபிக்கிறேன். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இல்லத்தில் சமாதானமாய் தொழுது கொள்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எந்த விதத்திலும் எங்கள் பரலோகத்தின் தெய்வத்தை நாங்கள் மறந்து விடாதபடி ஆண்டவரே நமக்கு ஆராதனை செய்ய கர்த்தர் உதவி செய்யுங்க. பலவீனமாய் சோர்வாய் இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த நாளில் கூட எங்களோடு தொழுது கொண்டு எங்களோடு ஆராதித்த மூத்த தாய் அன்பான அம்மா சுசிலா அவர்கள் ஆண்டவரே எங்களிடத்திலிருந்து ஆண்டவரே அவர்கள் உம்முடைய சித்தத்தின்படி ஆண்டவரை நீர் தெரிந்தெடுத்து விட்டீங்க ஆண்டவரே. ஆனாலும் கூட இந்த சபை அவர்களை இழந்திருக்கிறது ஆண்டவரே. இந்த சபை சார்ந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரை நாங்கள் இழந்திருக்கிறோம். ஆனால் அவருடைய ராஜ்யத்திலே காண்போம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு கிடைக்க முடியாது. உதவி செய்யுங்க. அவருடைய அன்பான பிள்ளைகள் பெற்றோர் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஆறுதலை தரும்படியாக ஜெபிக்கிறோம். அன்புள்ள ஆண்டவர், இப்படி எத்தனையோ பிள்ளைகள் சோர்ந்து போயிருந்தாலும் கர்த்தர் சமாதானத்தை கொடுத்து அவளை பாதுகாத்து அவளை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். துதி கனமையும் எல்லாம் நமக்கே செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன்
ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமுடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அனுக்கிரகம் வழிநடத்தலும் ஆசீர்வாதமும் சமாதானமும் விசேஷமாக ஆங்காங்கே வீடுகளிலே கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய ஆசீர்வாத வருகை மட்டும் சதா நாட்களும் இருப்பதாக, ஆமேன், ஆமேன். யாவருக்கும் சோஸ்திரம். காட் பிளஸ் யூ. நாளை காலை சந்திப்போம். கர்த்தர் தாமே நம்மளுடைய ஆசீர்வாதம்.